இன்றைக்கு காயத்ரி மந்திரத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்ல போகின்றோம். காயத்ரி மந்திரம் என்பது one of the oldest and most powerful of Sanskrit mantras. பவர்ஃபுல் மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை மனதிலே பதிவு செய்து கொண்டு தினந்தோறும் உச்சரிப்பதால் நமது வாழ்க்கை ரம்மியமாக, மகிழ்ச்சியாக, திருப்தி தரக்கூடியதாக அமையும் என்று வேதங்களில் சொல்லப்படுகிறது. The word Gayatri itself explains the reason for the existence of this mantra. It has its origin in the Sanskrit phrase Gayantam Triyete Iti. Gayantam Triyete Iti. And it refers to that mantra which rescues the chanter from all adverse situations that may lead to mortality. எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் வல்லமை பொருந்தியது இந்த காயத்ரி மந்திரமானது. Goddess Gayatri is also called Vedamata or the mother of the Vedas. ரிக், யஜுர், சாமம், அதர்வா என்று சொல்லப்படுகின்ற 4 மதங்களின் தாயாக கருதப்படுபவர் காயத்ரி அன்னை. It is the very basis of Vedas. வேதங்களின் அடிப்படையே காயத்ரி அன்னை தான். The reality behind the experienced and the cognized universe. உண்மை என்ன, நாம் அனுபவிக்கும் உண்மை என்ன என்பதையும் எடுத்து சொல்வது காயத்ரி மந்திரம் தான். சகுணத்துக்கும் பொருத்தமானது, நிர்குணத்துக்கும் பொருத்தமான, நாம் அனுபவிக்க எதை நாம் உணர வேண்டுமோ அதையும் எடுத்து சொல்ல வகையாது காயத்ரி மந்திரமாகும். Gayatri mantra is composed of a meter consisting of 24 syllables, generally arranged in a triplet of 8 syllables. Therefore, this particular meter, Tripadi, is also known as the Gayatri meter or the Gayatri Chandra. இப்பொழுது அது என்ன என்று பார்ப்போம். ஓம் பூம் புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். என்ன பொருள்? ஓ thou existence absolute, creator of the 3 dimensions, we contemplate upon thy divine right. May he stimulate our intellect and bestow upon us true knowledge. இது புரிந்து கொள்ள மிகவும் கடினமாக இருந்தால் சாதாரண நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தத்திலே ஓ டிவைன் மதர், யாரை கூப்பிடுகின்றோம்? காயத்ரி அன்னையை கூப்பிட்டு ஓ டிவைன் மதர், அவர் hearts are filled with darkness, எங்கள் இதயங்கள் இருளிலே அமர்ந்திருக்கின்றன. Please make this darkness distant from us. இந்த இருளை எங்கள் இதயத்திலிருந்து அகற்றி and promote illumination from within us. உள்ளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு கொண்டு வா, எங்களை உணரச் செய் என்று இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொதுவான பொருள் என்று சொல்லலாம். இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நாம் நிதானிப்போம். ஓம். ஓம் என்பது பிரணவ பொருள். அதை பிரணவம் என்று சொல்லலாம். அந்த பிரணவம் என்ற சொல் பிராணா என்னும் சொல்லிலிருந்து வெளிப்படுகின்றது. பிராணா வைட்டல் வைப்ரேஷன் which fills the universe. நம் இடையே நம்மை எந்த யூனிவர்ஸில் இருக்கிறோமோ அதை உணரச் செய்வது இந்த பிராணம் தான். The scripture says, வேதம் என்ன சொல்கிறது? ஓம் இதி ஏக அக்ஷரஹ பிரம்மண. ஓம், that one syllabus is Brahman. Brahman என்பது அந்த ஓம் என்று.
When you pronounce Om, A emerges from the throat, originating in the region of the navel. U grows over the tongue. M ends on the lips. A waking stage, dreaming stage. M sleeping stage. A U M Om. A waking, U dreaming, M sleeping. It is the sum and substance of all the words that can emanate from the human throat. It is the primordial, fundamental sound, symbolic of the universal absolute. Bhu, Bhuvaha, Suvaha. The above three words of the Gayatri, which literally means past, present and future, are called Vyakritis. Vyakriti is that which gives knowledge of the entire cosmos, or Akriti. The scripture says, Visheshagna Akriti Sarva Virata Prahyanam Prakashavan Vyakariti. Thus, by uttering these three words, the chanter contemplates the glory of God that illumines the three worlds or the regions of experience. ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். தத், தட். It defies description. தட் என்று சொல்வதற்கு ஒரு ஒரு பொருளிலே, ஒரு வார்த்தையிலே, ஒரு வாக்கியத்திலே அடக்க முடியாத அளவுக்கு அது தட். Defies description through speech or language. இது அல்டிமேட் ரியாலிட்டியை குறிக்கும். சாவித்து டிவைன் சன். இந்த ஒரு நாம் பார்க்கின்ற சூரியனோடு இதை ஒப்பிடக்கூடாது. இது அல்டிமேட் ரைட் ஆஃப் விஸ்டம் என்று பொருள் கொள்ள வேண்டும். வரேண்யம், அடோ, பல்கோ, illumination, தேவஸ்ய, டிவைன் கிரேஸ், தீமஹி, we contemplate. தி means intellect. தி என்று சொன்னால் intellect. யோ, who, now, ours. பிரச்சோதயாத், requesting, urging, praying என்று பொருள். The last five words constitute the prayer for final liberation through the awakening of our true intelligence. Finally, it needs to be mentioned there are a lot of meaning of the three main words of this mantra given in the scripture. Bhu, Bhuvaha, Suvaha. Bhu என்று சொன்னால் எர்த், பாஸ்ட், மார்னிங், தமஸ், கிளாஸ், இவ்வளவும் பூ. பூவா அட்மாஸ்பியர், பிரசன்ட், நூன், ரஜஸ், சட்டில். சுவஹா என்று சொன்னால் பியாண்ட் அட்மாஸ்பியர், ஃபியூச்சர், ஈவினிங், சத்வா, காசல். இத்தனையும் எடுத்து சொல்வது சுவஹா. ஆகவே ஓம் பூ, ஓம் பூவஹா, ஓம் சுவஹா என்று சொல்லும் பொழுது எப்படிதான் சொல்கின்றோம்? எர்த், அட்மாஸ்பியர், பியாண்ட் அட்மாஸ்பியர். அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். மூன்றாவது மார்னிங், நூன், ஈவினிங். நான்காவது தமஸ், ராஜஸ், சத்வம். ஐந்தாவது கிளாஸ், சட்டை, காசல். எல்லாவற்றையும் உள்ளடக்கி எனது இதயத்திலே உண்மையான ஒளியை கொண்டு வந்துதா உணரச் செய் என்று காயத்ரி அன்னையை பிரார்த்திக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை காயத்ரி ஜப நாளான இன்று நாம் ஓதி மகிழ்வோம். ஓம் ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः ஸ்வரேண்யம் ஸ்வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओम भूः, ओम भुवः, ओम सुवः, ओम महः, ओम जडः, ओम सत्यम्, ओम तत्सवितुः वरेण्यं भर्गो देवस्य
धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्।